அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு பங்கு ரூ. 100 ரூ. 1000 போகுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பங்கு ரூ. 100 இன்றைக்கி ரூ. 1000 விற்கிது, ரூ. 2000 கூட போகுது. அதே மாதிரி பங்கை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வருவாய் மற்றும் லாப வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளினுடைய ரிப்போர்ட்டை எடுங்க. ஸ்க்ரீனர் இல்லைன்னா மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட்டு தொடர்ந்து வளர்ச்சி இருக்குதா அப்படின்னு பாருங்கள். எதிர்கால வாய்ப்புகளும் அதுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு. ரெண்டாவதாக கடன் குறைவாக இருக்குதான்னு பார்க்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். டெப்ட் ரேஷியோ, ஒரு பங்குக்கு டெப்ட் ரேஷியோ 0.5க்கு கீழே தான் இருக்கணும். 0.5க்கு மேலே இருந்ததுன்னா அந்த நிறுவனம் கடனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பங்கை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அடுத்ததாக மூன்றாவதாக ROE, ROCE இதை பார்க்கணும். அதாவது மக்கள்கிட்டேருந்து திரட்டின பணம் ROE, அவங்க சொந்த பணம் கேபிட்டல் இன்வெஸ்ட்டு அது ROCE. இது 15%க்கு மேலே இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அவங்க சரியான முறையில் அந்த பணத்தை பயன்படுத்தலை, கடனுக்கு அல்லது சரியாக லாபம் வரல அப்படின்னு அர்த்தம். நாலாவதாக வளர்ச்சி வாய்ப்புள்ள துறையில் இருக்குதா அந்த பங்கு. அந்த நிறுவனம் AI, பாதுகாப்பு, ரெனியூவலு எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளு, டேட்டா சென்டரு இந்த மாதிரி எதிர்கால வளர்ச்சி, இன்னையிலிருந்து 5 ஆண்டுகளில் எந்த நிறுவனங்கள் எதிர்கால வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஐந்தாவதாக நல்ல நிர்வாகம். ஒரு கம்பெனியினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டு, காலாண்டு கணக்கு இதையெல்லாம் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். வெளிப்படையாக இருக்கணும் இதெல்லாம். ஆறாவதாக எல்லாமே பார்த்தோன்னே ஒரு பங்கு விலை அதிகமாக இருக்குது. எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஒரு பங்கு விலை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பங்கை நம்ம வாங்கக்கூடாது. அதுக்காக காத்திருக்கணும். வருஷத்தில் எப்போ வேணாலும் ஒரு 20-30% ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் பங்கு சந்தையில். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நல்ல பங்கை நம்ம ஆய்வு பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி குறையும் பொழுது நம்ம அதை வாங்கிக்கலாம். இந்த 6 விஷயங்களை நாம் ஆய்வு செய்தாலே மல்டிபேக்கர் பங்கை நாம் எளிதாக கண்டறியலாம். ஒரே நாளில் மல்டிபேக்கர் பங்குகளை யாராலும் கண்டறிய முடியாது. ஆனால் பொறுமையும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதாவது அடிப்படை பகுப்பாய்வு மற்றும் நீண்டகால முதலீடு இதை செய்தாலே பங்கு சந்தையில் நல்ல லாபம் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.